நம்ம வீட்டில் வந்து டஸ்ட்பின் வச்சிருப்போம், அதாவது குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டியில பால் கவரு, பேப்பர் கவரு, அது மாதிரி மக்கும் குப்பை, மக்காத குப்பை எல்லாத்தையும் ஒரே இதை போட்டு அவங்க குப்பையில கொட்டிடுறாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து பிரிச்சு எடுக்கும் போது சங்கடமா இருக்குமா இல்லையா? இது எப்படின்னா, நம்ம வந்து இப்போ வீட்டில் அம்மா வந்து ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்க சொல்றாங்க, ஒரு மளிகை பொருள் வாங்கிட்டு வாங்கன்னா துவரம் பருப்பு, பைத்தம் பருப்பு, கடுகு, உளுந்து எல்லாத்தையும் ஒரே இதுல வாங்கிட்டு வந்து, அம்மா இதை நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன், இதை நீங்க பிரிச்சு எடுத்துக்கன்னு சொன்னா அது கஷ்டமா இருக்குமா இல்லையா? நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு கஷ்டம் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்காத மாதிரி ஒரு உதவி பண்ணுவோமோ, அதே மாதிரி தான் தூய்மை பணியாளர்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களால முடிஞ்ச உதவிய இந்த குப்பைகளை, மக்கும் குப்பை எது, மக்காத குப்பை எது, அதாவது மக்கும் குப்பைனா பச்சை கலர் டப்பால போடணும், மக்காத குப்பைனா நீல கலர் டப்பால, அதை மட்டும் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த தூய்மையே சேவை அப்படிங்கிற அந்த கடமை வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்கு உங்களுக்கு உதயமாச்சுன்னா பெரிய இடத்துல. இப்போ உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வருது, பிறந்தநாள் வரும்போது எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து கேக்கு இதெல்லாம் நீங்க கொடுப்பீங்க, செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஆனா கேக்கு இந்த மாதிரி பரிசு பொருட்கள் கொடுக்கறத விட ஒரு பிறந்த நாள் ஞாபகமா, இல்ல உங்க ஸ்கூல் பள்ளி வளாகத்திலயோ இல்ல வேற ஏதாவது இடத்துலயோ ஒரு 10 மரக்கன்று நட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல அந்த மரம் வளர்ந்து வரும்போது நீங்களே இந்த ஸ்கூலை விட்டு வெளியில போயிட்டு வந்தா கூட இது நான் வச்ச மரம், என்னோட பர்த்டேக்கு நான் வச்சது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்களா, இந்த செடி அழகா பூத்துருக்கு பாத்தீங்களா, இது என் கையால நான் வந்து எங்க வீட்டுல வந்து தயாரிச்ச இயற்கை உரத்தால் நான் வச்சது. அதை பார்க்கும்போது உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க இந்த குப்பைகளையும் இந்த தூய்மைக்கும் நீங்க எடுக்கிற பங்கெடுப்பு தான் எதிர்காலத்துல உங்களை ஒரு நல்ல, அதாவது கல்வியை மட்டும் கத்துக்கிட்டா போதாது, நல்ல இந்த மாதிரி செயல்களையும் கத்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் இந்த கலைமகள் ஸ்கூலானது முக்கியமா குழந்தைங்களுக்கு நல்ல தூய்மை விஷயத்தை கத்துக் கொடுக்குது. அதையும்